வணக்கம். இது உங்கள் ஜாப் 360 தமிழ். நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, எஸ்எஸ்சி ஜிடி 2024க்கான கட் ஆஃப் மார்க் தான் ப்ரிடிக்ட் பண்ண போகிறோம். அதுவுமே ரா ஸ்கோரோட அடிப்படையில் தான் நம்ம கட் ஆஃப் மார்க் பார்க்க போகிறோம். இதுக்கப்புறம் நமக்கு நார்மலைசேஷன் மார்க் தனியாக தருவாங்க. இப்போ ரா ஸ்கோரை பேஸ் பண்ணி எந்தெந்த கம்யூனிட்டிக்கு எவ்வளோ கட் ஆஃப் இருக்கும் அப்படின்றத பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் இப்போ தான் நீங்கள் புதுசாக வீடியோ பார்க்கிங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கான்லேயும் ஆல் செட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் எஸ்எஸ்சி ஜிடி பற்றி அப்டேட் நியூஸ் வந்துச்சுன்னா வீடியோ போடும்போது அது உங்களுக்கும் வரும். நீங்கள் எஸ்எஸ்சி ஜிடிக்கு இப்போ தான் ஃபஸ்ட்டாக பிகினராக ஸ்டார்ட் பண்ணுறீங்கன்னா இதுக்கான அப்டேட் நியூஸ்லாம் உடனே தெரிஞ்சுக்கணுன்னா நம்ம சேனலையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு மெயில் கேண்டிடேட்ஸ்க்கான கட் ஆஃப் மார்க் பார்க்கலாம். அதில் நீங்கள் யூஆர் கேட்டகிரியை சேர்ந்தவங்களா இருந்தீங்கன்னா 69+ வச்சுருந்தாலே நம்ம ஃபிசிக்கல் ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிடலாம். நெக்ஸ்ட்டு ஓபிசி கேண்டிடேட் 65 அல்லது 65+ வச்சுருந்தீங்கன்னா நீங்கள் தாராளமாக ஃபிசிக்கல் ஸ்டார்ட் பண்ணலாம். கட் ஆஃப் இதுவாகவே இருக்கும் அப்படின்லாம் கிடையாது. கண்டிப்பாக நமக்கு மார்க் இன்க்ரீஸ் ஆகும். ஏன்னா நார்மலைசேஷன் மார்க் வரும்போது சில ஷிஃப்ட்டில் எழுதுனவங்களுக்கு, அதாவது கொஞ்சம் எக்ஸாம் டஃப்பாக இருந்தவங்களுக்குலாம் 6 to 10 மார்க்ஸ் வரைக்குமே நமக்கு நார்மலைசேஷன் மார்க் கூடும். ஸோ நம்ம இப்போத்துக்கு ரா ஸ்கோரில் இவ்வளோ மார்க் வச்சுருந்தாலே நம்ம போதும், நம்ம ஃபிசிக்கல் ஸ்டார்ட் பண்ணலாம். நார்மலைசேஷனில் நமக்கு நார்மலாகவே மார்க் இன்க்ரீஸ் ஆகி வரப்போகுது. ஸோ நெக்ஸ்ட்டு இடபிள்யூஎஸ் பார்க்கலாம். இடபிள்யூஎஸ் 43+ வச்சுருந்தீங்கன்னா நீங்கள் ஃபிசிக்கலை ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிங்க. நெக்ஸ்ட்டு எஸ்சி கேண்டிடேட்டாக இருந்தோன்னா 59+ வச்சுருந்தா நம்ம ஃபிசிக்கல் ஸ்டார்ட் பண்ணலாம். எஸ்டி 56+ வச்சுருக்கணும். இந்த மார்க்லாம் நீங்கள் நார்மலைசேஷன் மார்க்கோட கம்பேர் பண்ணாதீங்க, ரா ஸ்கோர் மார்க் தான் எல்லாமே. நெக்ஸ்ட்டு ஃபீமேல் கேண்டிடேட்ஸ்க்கு பார்க்கலாம். ஃபீமேல் கேண்டிடேட்ஸை பொறுத்தளவுக்கு நமக்கு வேகன்சி கம்மியாக இருக்கிறதுனால இந்த மார்க் ரா ஸ்கோரில் வச்சுருந்தீங்கன்னா, நான் கொடுத்துருக்கிறதுல எல்லாமே ப்ளஸ் பண்ணி கொடுத்துருக்கேனா, இப்போ யூஆர்னா 50+ கொடுத்துருக்கேனா, 50+ ஆர் 50- கூட நமக்கு வரலாம் மார்க்கு. அதெல்லாம் நீங்கள் யோசிக்காமல் இப்போ யூஆர் கேண்டிடேட்டாக இருந்தீங்கன்னா, ஃபீமேல் கேண்டிடேட்டு 50+ வச்சுருந்தீங்கன்னா நீங்கள் ஃபிசிக்கல் ஸ்டார்ட் பண்ணுங்கள். மற்றபடி நீங்கள் எக்ஸாம் எழுதியிருக்கும் போதே உங்களுக்கு தெரியும் உங்களோட ஷிஃப்ட் ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு எக்ஸாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்களுமே ஸ்டார்ட் பண்ணலாம் ஃபிசிக்கல். ஏன்னா உங்களுக்கு நார்மலைசேஷன் மார்க்கில் எக்ஸ்ட்ரா மார்க் கிடைக்க போகுது. ஸோ நெக்ஸ்ட்டு ஓபிசி கேண்டிடேட்டாக இருந்தோம்னா 43+ எடுக்கணும். அதே இது இடபிள்யூஎஸ் கேண்டிடேட்டாக இருந்தீங்கன்னா 40+ மார்க் வச்சுருந்தோன்னா நம்ம ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிக்கலாம், ஃபிசிக்கலுக்கான ட்ரைனிங்கை ஸ்டார்ட் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு எஸ்சி கேண்டிடேட் 34+ இந்த மார்க் வச்சுருக்கணும். இப்போ நான் எஸ்டிக்கு 50+ மார்க் ஏன் வச்சுருக்கேன்னா, ஏன்னா எஸ்சியோட எஸ்டி கேண்டிடேட்ஸ்க்கு கட் ஆஃப் கம்மியாக இருக்கும். பட் இந்த டைம் நமக்கு எஸ்டி கேண்டிடேட்டில் வேகன்சியே கொடுக்கல. ஆனால் நிறைய தமிழ் சேனலில் எஸ்எஸ்சி ஜிடியில் எஸ்டிக்கு கட் ஆஃப் அவங்க கொடுத்துருக்காங்க. அதாவது எஸ்சி கேண்டிடேட்ஸோடையுமே கம்மியான கட் ஆஃபை எஸ்டிக்கு கொடுத்துருக்காங்க. பட் இந்த டைம் எஸ்எஸ்சி ஜிடியில் எஸ்டிக்கு ஃபீமேல் கேண்டிடேட்ஸில் வேகன்சி இல்லாததுனால நீங்கள் மேபி இப்போ எஸ்டியாக இருந்து எக்ஸாம் எழுதியிருக்கீங்கன்னா உங்களை அன்ரிசர்வ்டு கேட்டகிரியில் தான் அவங்க பாயிண்ட் அவுட் பண்ணுவாங்க. ஸோ அன்ரிசர்வ்டு யூஆருக்கு எவ்வளோ கட் ஆஃப் கொடுக்காங்களோ அதை தான் உங்களுக்கும் கொடுப்பாங்க. எப்போவுமே எஸ்டி கேண்டிடேட்க்கெலாம் கட் ஆஃப் கம்மியாக தான் இருக்கும். பட் இந்த டைம் நமக்கு எஸ்டிக்கு வேகன்சி இல்லாததுனால இப்படி கொடுப்பாங்க. எதுக்கு நான் இவ்வளோ எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்கிறேன்னா, நிறைய பிகினர்ஸ் எஸ்டி கேண்டிடேட்ஸ்க்கு கட் ஆஃப் கம்மியாக இருக்கும் இந்த டைம் அப்படின்னு நினச்சிட்ருப்பீங்க. நமக்கு வேகன்சி இல்லாததுனால இந்த டைம் எஸ்டி கேட்டகிரி யூஆர் கேட்டகிரியில் சேர்த்து கட் ஆஃப் கண்டிப்பாக அதிகமாக தான் இருக்கும். ஸோ நீங்கள் பிகினராக இருந்தால் இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு தெரிஞ்சிருக்க சான்ஸ் இல்லை. ஸோ உங்களோட தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ் எஸ்டி கேட்டகிரியில் இருந்தாங்கன்னா அவங்க யூஆர் கேட்டகிரியில் தான் கட் ஆஃபில் இந்த டைம் வருவாங்க அப்படின்றத அவங்களுக்கும் சொல்லுங்கள். இதை பற்றி உங்களுக்கு வேறு ஏதாவது சந்தேகங்கள் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் நமக்கு எஸ்எஸ்சி ஜிடியை பற்றி ஒரு ஹாப்பியான நியூஸ் என்னென்னு பார்த்தோன்னா, நம்ம ஃபிசிக்கல் ட்ரை பண்ணுறதுக்கு, அதாவது ஃபிசிக்கல் ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு நமக்கு டைம் எக்ஸ்ட்ரா கிடச்சிருக்கு. இது எப்படி நான் சொல்கிறேன்னு பார்த்தோன்னா, நான் இன்றைக்கி வீடியோ க்ரியேட் பண்ணுறேன், எஸ்எஸ்சி ஜிடியோட கட் ஆஃப் வீடியோ க்ரியேட் பண்ணுற அன்றைக்கி தான் நமக்கு எஸ்எஸ்சியிலேருந்து எக்ஸாமோட டேட்ஸ் அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ எல்லா எக்ஸாமுக்கான டேட்டையும் மாற்றிருக்காங்க. ஏன்னா எலெக்ஷனை முன்னிட்டு எக்ஸாம் டேட்டெல்லாம் மாற்றிருக்கோம் அப்படின்ற மாதிரி ஒரு நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால் எஸ்எஸ்சி ஜிடிக்கான ஃபிசிக்கல் டேட் கண்டிப்பாக தள்ளி போகும். இன்னும் நமக்கு கட் ஆஃபே தரல. கட் ஆஃப் எப்படியும் ஒரு 2 months இருக்கும். அதில் எலெக்ஷன் வேறு இப்போ இருக்கிறதுனால நமக்கு ரீஷெடியூல் பண்ண எக்ஸாம் டேட்டில் எஸ்எஸ்சி ஜிடியை பற்றி எந்த இன்ஃபர்மேஷனும் அவங்க தராததுனால கண்டிப்பாக ஃபிசிக்கலுமே தள்ளி தான் போகும். அவ்வளோதான். இந்த இம்பார்ட்டன்ட் நியூஸ் பற்றி உங்களுக்கு அப்டேட் சொல்கிறதுக்காக தான் இந்த வீடியோ மேக் பண்ணியிருக்கோம். இதே மாதிரி எஸ்எஸ்சி ஜிடி 2024 பற்றி அப்டேட் நியூஸ் தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா வீடியோ லைக் பண்ணிவிட்டு பெல் ஐக்கான்லேயும் ஆல் செட் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோ பற்றி உங்களுக்கு வேறு ஏதாவது சந்தேகங்கள் இருந்துச்சுன்னா அல்லது உங்களோட கருத்துக்களையும் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.